கவரேஜ், அது வரைக்கும் தான் கவரேஜ். ஆலடி
தரகரை இட்டுக்கிட்டு நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு செல்வம் செய்ய மகனிய கோமாளி வந்தார். வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரன்புமிக்க பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வார்களுக்கும் கிரிகாலய சிங்கங்களுக்கும் மண்ணை பொன்னாக்கும் ஏழைய விரைவு மக்களுக்கும் எங்களது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் ராதாபுர சண்டை ஸ்ரீ தமிழ்குண்டம் மேலாளம் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். நாடகம் கெட்டிகாலம் வட்டா வெளியில எல்லாம் வட்டாங்க உள்ளுக்கெல்லாம் வாங்க 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 வாங்க. அதை வராடா ஒரு 5 கேள்விங்க. அன்பு கொண்டு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அமைதியா இருந்துவிட்டால் எங்கள் கதை இனிக்கும். அன்பு கொண்டு வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அமைதியா இருந்துவிட்டால் அழகமே இருக்கும். தாய்மாரே தந்தைமாரே உங்களுக்கு வணக்கம். தாய்மாரே தந்தைமாரே உங்களுக்கு வணக்கம். தலையெங்கும் கோவடைக்க தலைவருக்கு வணக்கம். நடிகர் வந்து ஆடிருப்பார் ஆட்டம். நடிகர் வந்து ஆடிருப்பார் ஆட்டம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் காட்டும். எங்குமே கண்ட நிலை இது வளர்க்கூட்டம். எங்குமே கண்ட நிலை இது வளர்க்கூட்டம். அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் காட்டும். பேரன்புமிக்க ரசிகர் பெருமக்களுக்கும் ராமரசர்களுக்கும் தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் ஆரம்பர்களுக்கும் பாட்டிக்கட்டை ரசிகர்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கரகாட்டக ரசிகர்களுக்கும் இப்படி வர்றவங்களுக்கும் இப்படி போறவங்களுக்கும் இப்பதான் வந்து பாய் போறவங்களுக்கும் வீட்டிலே மற்றும் தூங்குறவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பாட்டிகளுக்கும் ஆயாக்களுக்கும் கோமணம் விட்ட பிள்ளைகளுக்கும் கோமணம் நட்டாத பிள்ளைகளுக்கும் ஜட்டி போட்ட பிள்ளைகளுக்கும் ஜட்டி போடாத பிள்ளைகளுக்கும் ஜட்டி போட்ட பிள்ளைன்றா ஒரு ஆயா சூத்த தடி பாக்குறாங்க. ஏன்னா ஆயாவோட ஜட்டி போடுது. ஏன்னா காலம் கெட்டு போச்சு. இது கம்யூனிட்டி உலகம். கம்யூனிட்டி உலகம். இந்த கம்யூனிட்டி உலகத்துல அவன் புஷ்டி வரவனுக்கு ஆயிரம் போட்டானா அடியது கொண்டு போட்டானா அதனால ஆயிரம் ஜட்டி போட்டுதான் ஆகணும். எங்களது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் ராதாபுர சண்டை ஸ்ரீ தமிழ்குண்டம் மேலையானவட்டம். எங்கள் தமிழ்குண்டம் மேலையானவத்திற்கு உரிமையாளர் எதிரி மதிப்புக்குரிய ராதாபுர சண்டை டி தண்டபாணி ஐயா அவர்கள். எங்கள் கம்பெனிக்கு நாடகாசிரியர் பேராசிரியர் எதிரி மதிப்புக்குரிய கருவாட்சியை சேர்ந்த எம் ஆர்மணி சக்கரவர்த்தி எம் ராஜாராமன் ஐயா அவர்கள். எங்கள் கம்பெனிக்கு மற்றொரு ஆசிரியர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் நல்லபுரத்தை சேர்ந்த ராஜாராமன் ஐயா அவர்கள் மற்றொரு ஆசிரியர். எங்கள் கம்பெனிக்கு நிர்வாகி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வெறும்பாக்கத்தை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயா அவர்கள் எங்களுடைய நிர்வாகி. மற்றும் எங்கள் கம்பெனிக்கு மேனேஜர் திருச்செந்தூர் அருகாமல் உள்ள பொன்னமண்டியை சேர்ந்த பாலதாசன் ஐயா அவர்கள். மற்றொரு மேனேஜர் அருகாமல் உள்ள திருச்செந்தூர் அருகாமல் உள்ள சுழிமுகத்தை சேர்ந்த தீனதயாளன் ஐயா அவர்கள். அடிகள் கொண்டு இன்னொரு நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். நான் பணமரத்து மேல நான் போய் நான் முதல் இறக்க போறேன். அந்த பானை அது பாடா போனதே பணமரத்து மேல நான் பதவி இறக்க போறேன்.
நான் மனதற்கு மேலே நான் மன இறக்க போறேன். தென்கிழமா ஊருக்கு புது பார்க்க போனோமே. தென்கிழமா ஊருக்கு புது பார்க்க போனோமே. கூட்டு முடிஞ்சு திரும்பி வந்தா கும்பலாக வாழணும். அடிவாடி என் ஜோடி ஒரு முட்டை ஒன்று தாடி. ஜோடி 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 அடியும் நானும் ஜோடி. ஜோடி 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 அடியும் நானும் பரியவக்கிற பரமசிவபுரம் பாடலை போட்டான் ஜோடி. பரியவக்கிற பரமசிவபுரம் பாடலை போட்டான் ஜோடி. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் போடுறோம் டீச்சரை போடுறான் ஜோடி. ஜோடி 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 ஆஸ்பத்திரியில டாக்டர் கூட நர்ஸ் போட்டான் ஜோடி. ஆஸ்பத்திரியில டாக்டர் கூட நர்ஸ் போட்டான் ஜோடி. நாராயணன் அக்கா நல்லா இருந்தா கெட்டியாரம் போடுவான் ஜோடி. தாரக்காரன் பாப்பா நல்லா இருந்தா கெட்டியாரம் போடுவான் ஜோடி. ஜோடி ஜோடி நம் புண்ணிய சேத்திரம் புறப்பட்ட சேத்திரம் தென்காவா கிராமத்தை குடிகொண்டுள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கக்கூடிய முருகப் பெருமான், கந்த பெருமான், கலியுக தெய்வம், தமிழ் கடவுள் இப்படியெல்லாம் நம்மை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இருக்கக்கூடிய முருகப் பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையோடு காவடி காவடி காவடியா காவடி அவனை காவடின்னா அவன் பால் காவடி சொல்றான். காவடி திருவிழா செய்து பெரியவர்கள் எல்லோரும் ஒரு மனதாக இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் நாவல்ஸ். அதாவது இது புராணம் கிடையாது, நாவல் நாடகம். இன்றிரவு நடத்தக்கூடிய நாடகம் சிறைக்கண்ட செல்வன் அல்லது செந்தில் முருகன் திருவிளையாடல். சிறைக்கண்ட செல்வன் செந்தில் முருகன் திருவிளையாடல் என்ற நாடகத்தை சிறப்பு நடத்த காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். அடிரா அடிரா சாத்தி உன்னை நீரா பகலா கண்விழித்தேன், பகலா கண்விழித்தேன், பகலா கண்விழித்தேன். குடியில் புத்தகுவா மன்னார் குடியில் புத்தகுவா மன்னார் குடியில் போயிருந்தேன் மன்னார் குடியில் போயிருந்தேன் அறிவண்டாடும் தொலையிலே தண்ணி முன்னே கரையிலே வண்டாடும் தொலையிலே தண்ணி முன்னே கரையிலே மனப்புறாணி அல்லவோ மனமணிந்து போனேன் மனப்புறாணி அல்லவோ மனமணிந்து தேரோட்டம்
கொடியே மாறப்போறாணி எல்லவோ மனமணியின் கொடியே மாறப்போறாணி எல்லவோ மனமணியின் கொடியே நடத்தக்கூடிய நாடகம் புகழ்பெற்ற நாடகம். இது புண்ணிய நாடகம். சோக காட்சிகள், சோக காட்சி நிறைந்த நாடகம். நம் பெண்கள் எல்லாரும் தாய்மார்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி 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 நம் ஆண்கள் எல்லாம் வாய் விட்டு சிரிக்க 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 சிரிக்க. ஆனா சிரிக்க கொடுக்கணும் இல்ல, சிரிக்கணும். ஏன்னா ஒருத்தர் இருப்பான் எதை சொன்னாலும் சிரிப்பான், நல்ல சொன்னாலும் சிரிப்பான், கெட சொன்னாலும் சிரிப்பான். நம்ம பைத்தியக்காரன். ஏன்னா சிரிக்கிற நேரத்தில் சிரிக்கணும், சிந்திக்கிற நேரத்தில் சிந்திக்கணும். ஆனா நம்ம நாடகத்தை பார்த்து நம்ம பொண்ணு இப்ப என்ன நினைச்சு பேசிக்கிறீங்களா? வீட்டுல உட்காந்தா இது ஊடு இங்க இருக்கு, அது ஊடு அங்க இருக்கு, பேச முடியாது. அதனால இப்ப உங்க ஒண்ணா வந்து உட்காந்துங்களா, இந்த ஊரு கதை பூரா பேசுங்க. ஆமா, ஆனா ஒரு 2 இடத்துக்கு போனா 2 வேலை செய்யக்கூடாதுங்க. ஆமா, கூத்து பக்கம் வந்தா கூச்சல் போடக்கூடாது. ஆமா, கூத்தியா வீட்டுக்கு போனா கோவணத்தை கட்டக்கூடாது. அங்க கட்டினாக்கா தொண்டை அடிப்பாங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். ஆம்பளை என்ன உட்காந்து முன்னேற்ற கூட ஏன்னா கட்டுறீங்க தெரியல. இதே நடத்தக்கூடிய நாடகம் சடைக்கண்ட செல்வன் என்னும் செந்தில் முருகன் திருவிளையாடல். செந்தில் முருகன் திருவிளையாடல் சடைக்கண்ட செல்வன் நாடகத்தை சிறப்போட காத்துக் கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடி பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, நான் பள்ளியிலே நான் படித்தேன், நீய நின்று பாரு. பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, நான் பள்ளியிலே நான் படித்தேன், நீய நின்று பாரு. கண்ணதாசன் நான் இல்ல, காளிதாசன் நான் இல்ல, கண்மணியே உன்னால கவிஞனான தன்னால. பூங்குயிலே பூங்குயிலே பாட்ட கொஞ்சம் கேளு, நான் பள்ளியிலே நான் படித்தேன், நீய நின்று பாரு. வண்டி வழி முடியலைய வாசமுள்ள சொல்லி பல்லழகி எனதோட எண்ணத்தழகி வண்டி வழி முடியலைய வாசமுள்ள சொல்லழகி. எத்தனையோ சொல்ல உள்ள தன்னுடைய வார்த்தையில எத்தனையோ சொல்ல உள்ள தன்னுடைய வார்த்தையில கட்டுக்குட்டி கவிஞன் நானே கண்டுக்காத கத்தூரி மாறி, கட்டுக்குட்டி கவிஞன் நானே கண்டுக்காத கத்தூரி மாறி. பட்டு வட்ட வட்டலிலா உலக வீதியிலா பரவரைக்கும் கோயில் போறாங்க பரவரைக்கே எத்தவா. பட்டு வட்ட வட்டலிலா உலக வீதியிலா பரவரைக்கும் கோயில் போறாங்க பரவரைக்கே எத்தவா. பட்டு சேரடியும் கட்டி பரவரைக்கு வாடிமுல, பட்டு சேரடியும் கட்டி பரவரைக்கு வாடிமுல. மாமங்கார காத்திருக்கேன் அந்த தாரி நாங்கல்ல, மாமங்கார காத்திருக்கேன் அந்த தாரி நாங்கல்ல. பூங்குயிலே நம்ம தெங்கல்வாடு இருந்து 4 மாநிலத்திலிருந்து 4 பொண்ணிட்டாங்க. 4 மாநிலம். ஆமா, ஒரு பொண்ணு ஆந்திரா பொண்ணு. ஆமா, அது ஆந்திராவே பாட்டு பாடும், தெலுங்கு பாட்டு. ஒரு பொண்ணு கர்நாடகா பொண்ணு, அது கர்நாடகா பாட்டு பாடும். ஒரு பொண்ணு மலையாளம் பொண்ணு, அது வந்து மலையாளத்தில்
தமிழ்நாட்டிலே பாடுவாங்க. தமிழ்நாட்டு பொண்ணு ஒரு பொண்ணை கண்டா பாதி வழியே ஓடிட்டா. அவளை மட்டும் விட்டு வந்து அவன் எப்படி வந்து பஸ் ஏறி வந்துடுவான். இன்னொரு வார்த்தைகளுடைய நாடகம் சுரைக்கண்ட செல்வன் என்னும் செந்தில் முருகன் மன்னிக்கவும், நாடகம் மாறி போச்சு. கூடி பிரிந்த குயில்கள் குமரன் திருவிளையாடல். கூடி பிரிந்த குயில் குயில் மரத்துல போகாது. கூடி பிரிந்த குயில் குமரன் திருவிளையாடல் சிறப்பாக கத்து கொண்டிருக்கிறோம். கூடி பிரிந்த குயில் குமரன் திருவிளையாடல். நன்றி, வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம்.
அருமை. இந்த மகேந்திர மாசு இல்லாத மன்னன். மாசு என்றால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே மாசுபடக்கூடாது. ஆனால் வண்ண துணியிலே கரைப்பட்டாலும் படலாம், வெள்ளை துணியிலே கரைப்படலாமா? படாது. அப்படிப்பட்ட மாசில்லாத மன்னன் என்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்தவித மாசும் ஏற்படாமல் என்னுடைய அரசாட்சியை மக்களை என் கண்ணாக வாங்கித்து மக்களை மக்களாக நிறுத்து மக்களுக்கு எந்த குறைபாடுகள் இல்லாமல் மாசில்லாத மன்னன் என்று வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய மணி மனோன்மணி. மனிதர் கிடைப்பதும் வீடு கிடைப்பதும் மாறி கிடைப்பதும் வெண்டி அமைப்பதும் அப்படி இருக்கு. எனக்கு கிடைத்த மணி போல் யாருக்கும் வாய்ந்திருக்காது. ஆகினாலே அப்படி இருக்கு. என்னுடைய மனைவி மனோன்மணி பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். இது வாழ்க்கையடா, இந்த மாநிலத்தில் ஏறிக்கடா, நீ சிந்தனைதான் செய்து கொள்ளும் அவனை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் என்னுடைய அரண்மனைக்கு சென்று பார்க்க வேண்டும்.
ஏன் உனக்கு பட்டு பட்டு போகுது? ஆமாய்யா, பொம்பளைன்னு நான் செக் பண்ணுறேன். ஏங்க ஏய், அரசவையிலே அடக்கம் மகனும் உயிக்கும். அரங்காத்து அன்றைய கிழிக்கும். ஆமா ஓ இந்த கிண்கம் ஆ, எப்படிப்பட்ட கேட்கிறோம். ஆமா எத்தனை நடிகர்கள் ஆ, இந்த மேடையில ஆ, ஆடியிருக்காங்க. ஆ, நாங்க திரும்பி ஆ, அவங்கெல்லாம் இரும்பு, ஆமா இவங்கெல்லாம் பெருமையான இரும்பு கரும்பு வீரன்னு சொன்னோம். ஆ, ஒரு வீர அமர்ந்திருக்காங்க. ஆமா அப்படின்னு சாதாரணமா இடம் போடக்கூடாது. ஆ, ஏன்னா நீ சொல்றது ஆ, அவங்களுக்கு பறிக்கணும். ஆமா நல்லதை சொல்ல வேண்டும். ஆ, இவர்கள் சரியாக கேட்டாதான் ஆ. அது உண்மை கிடைக்கும். சொல்லு 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 அப்படி இருப்பான். ஆ, கிடையாது. ஆ, என்னுடைய நாடு ஆ. என்ன நாடு? ஓ என்ன நாடு? யாரை கேக்குறா? யார்? இதெல்லாம் தென்காலமா ஆ? தென்காலமா ஏய், அதை கேட்கிறதா? ஆ, நான் வாழக்கூடிய நாடு. அட ஏங்க நீ வேற நானே லோன் போட்டுக்கோங்க நீ வர நீ வேற நம்புறீங்க ஏடா, சொல்லுடா. எங்க குடும்பத்துல சண்டைங்க சண்டை ஏடா சண்டை? ஓ என்ன சண்டை? யாராவது சண்டை கேக்குறியா எனக்கு எங்க அப்பா அம்மா கேக்குறியா யாரு? எனக்கு என் தம்பி கேக்குறியா சித்தி அண்ணனுக்கா? இல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கும்? இல்ல இல்ல, சித்தப்பா, பெரியப்பா, இல்லங்க மாமன் மச்சான். இல்ல சரி, ஆ, மாதிரி. இல்ல அப்ப யாருக்கு தான் சண்டை? என் குடும்பத்திலே சண்டை உன் குடும்பத்துல யாருடா சண்டை? எங்க அப்பா குடும்பம் வேற எங்க அம்மா குடும்பம் வேற என் குடும்பம் வேற ஐ, என்ன தனித்தனியா இருக்கு? ஆமாங்க அப்பா குடும்பம் வேறு, ஆ, நீ குடும்பம் வேறு. ஆ, எங்க அம்மா குடும்பம் வேற என்ன, அப்பா குடும்பம் வேறு, அம்மா குடும்பம் வேறு. எங்க அப்பா ரெண்டு பண்ணாங்க எங்க அம்மா சரியா இருக்காங்க தெரியுமா எங்க அம்மா எங்க அப்பா வந்தாங்க லவ் பண்றாங்க ஓகே, அடிப்பா. ஆ, ஆ, உன் பெரியப்பா? என் குடும்பம் தனி குடும்பங்க சரி. ஆ, என் குடும்பத்துல யாராவது சண்டை கேட்கறியா ஆ, ஏன்டா சண்டை? என் மகனுக்கும் என் பொண்டாட்டி மகனுக்கும் சண்டை ஒரு ஞாபகம் என்னதான் ஏடா, இதான் நீ சொல்லுங்க. என் பொண்டாட்டி மகனுக்கும் என் மகனுக்கும். இதை எதுக்காக இருப்போம் நான் கேட்டியா? ஏன்? எவனுக்காக போவாரு? என் மகன் வேற என் பொண்டாட்டி மகன் வேறங்க ஓ அதட்டியா? என் மகன் உனக்கு தான் பிறக்கும். ஆ, பொண்டாட்டிக்கும் உனக்கும் சேர்ந்தாதான் ஒரு பிள்ளை. என் மகன் வேற என் பொண்டாட்டி மகன் வேற தான் அது எப்படி? இருபத்தி கேளு ஆ, கல்யாணம் பண்ண போகும்போது கல்யாணம் பண்ணி ஆ, 10 மாதம் செஞ்சு ஒரு ஆம்பளை பிறந்தான் சரி. இந்த புள்ள மாத்த என் முன்னாடி பார்த்தார போட்டு செத்துட்டா பகுமதி. ஆ, இந்த புள்ளைய வாங்க இல்ல ஊர் ஊரா கொடுப்பாங்க யாரும் எனக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா காக்கா ஞாபகம் வைக்கணுமா ஏன்னா 10 லட்சம் வைக்கணுமா ஏன் தெரியாது நானே பொறும்போக்கு நான் பொறும்போக்குங்க நான் பொறும்போக்கு நான் பொறும்போக்கு ஏன் தெரியாது காரணம் சரி நீ பொறுப்பா கழிந்த எங்க பொறுப்பா கழிந்த எங்க கழிந்த எங்க போன? கூட்டம் சந்திக்கு தெரியுதா? பொண்ணு பார்க்க தந்தையாரா பொண்ணுங்களா? ஏங்க அந்த காலத்துல ஆடு மாடு வித்தாங்க சந்தையில இப்ப யாரும் ஆடு மாடு விற்கிறாங்க போ, போய் போறோம் கூட்டம் சந்தையில போயா. வெறும் கை கருவாடு காய்கறி மார்க்கெட் தான் ஒன்னு நீங்க கை போய் தூக்கி இழுத்து லோடு போட்டு வருங்க அடடே. அந்த பொம்பளை என்ன ஒரு அந்த ஒன்றரை தெரியாம சரி. அங்கே பார்க்க ஒரு பொண்ணு இருக்காங்க ஆ, ஏன் சாயங்காலம் 7 மணிக்கு போனேன் சரி. 7 மணிக்கு. ஆ, சாயந்தரம். அந்த நேரம் ஒரு பொண்ணு இருந்தேன் யாருமே இல்லை. சரி வந்தோம் சந்தையில ஒரு சுத்து வராம வந்தேன் ஆ, ஒரு மூலையா உட்காந்து ஒரு பொம்பளை கருவாடு இருந்தாங்க மூளையா? ஆ, கருவாடு. ஆ, ஏய், கிட்ட போனேன் ஏய், தெரியுதா? கருவாடு விற்கிறாங்க அவன் கருவாடு பொண்ணு போயிட்டு நின்னா பார்த்து ஒரு பையன் இருந்தான் ஏமா இந்த பையன் யாருன்னு கேட்டேன் என் பையன் தான் சொன்னாங்க ஆமா பையன் இருக்கிறானே உங்க வீட்டுக்காரன்னு கேட்டேன் அந்த கதையை கேட்கறீங்க எங்க வீட்டுக்காரன் செத்து 3 மாசம் ஆகுதுன்னாங்க வீட்டுக்காரன் செத்து 3 மாசம் ஆகுது 3 மாசம் ஆகுதுன்னாங்க. ஆமா யாருமே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் இல்ல ஆ, அவங்களுக்கு யாரும் இல்ல ஆம்பளை இல்ல ஆமாய்யா. எனக்கு யாரும் இல்ல உனக்கு பொண்டாட்டி. கொண்டாட்டி இல்ல ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ற என்ன கேட்டேன் ஆ, எனக்கு கல்யாணம் பண்ற என்ன இருந்து என்ன யாரும் கட்டிடுவாங்கன்னாங்க நான் தான் எப்ப சீட்டி நிக்கிறேன் கல்யாணத்துக்கு ஆ, உடனே ஏமா நான் அவன் கட்டிக்கிறேன் ஆ. நேராயிட்டாங்க நடுவில் தாலி கட்டேன் வழி. ஆ, தாலி கட்டேன் இப்ப அவங்க என்ன வேணும் யாரு? அவங்க தாலி கட்டி அவங்க என்ன வேணும் உனக்கு பொண்டாட்டியா? கொண்டாடியா கொண்டாடுறேன் ஆமா ஏற்கனவே போனான் அவன் ஏமாவன் என் பொண்டாட்டி போனவன் பொண்டாட்டி மாவன் ஒரு கிழமைதாங்க அவன். பொண்டாட்டி அறுபதுல ஒரு புள்ள வாங்கிட்டு ரெண்டு பொண்டாட்டி போவான். 2 பேரும் அடிச்சுட்டாங்க டேய் வாங்கடா பையா டேய் வாங்கடா டேய் வாங்கடா ஒரு கட்டி எடுடா ஒரு போடுடா ஒரு மட்டி எடுடா ஒரு கட்டி எடுடா டேய்
வேண்டாம் ரெண்டு பேரும் அடிச்சுட்டாங்க வேண்டாம் உடனே எனக்கு கோபம் இருக்கு ஓட்டமா ஓடுறேன் என் பெற்றோர் நான் பத்து முன்னாடி அவங்க தலைமை எட்டி பிடிச்சேன் நாள் வச்சேன் ஓட்டு தேட வேணும் ஊரை விட்டு தெரிஞ்சேன் என் மகன ஆமா இப்ப கொண்டாடி மகன் தான் வச்சுங்கிறான் இன்பத்தை கொடுத்தால்தான் குடும்பம் கணவன் என்று சொன்னால் கண்ணாவன் மனைவிக்கு அவர் கண்ணாக அதுதான் கணவன் அந்த மாதிரி குடும்பங்கள் தாய் முதல் குடும்பம் எவ்வளவு வெகுச்சா இந்த கதையை சொல்ற ஈனமாக இந்த கதையும் ஊமுட்டிக்காக ஈனமாக இருக்கா இந்த அருள்மொழியை என்னுடைய மனைவி அழைத்து குடும்ப சம்பாஷம் பேச வேண்டும் சரி கொண்டாடிக்காரன் சொல்றீங்க உங்க எதிரி பசங்க கொண்டாடி இருக்குது எதிரி சொல்ல கொண்டாடி இருக்குதுங்க சொல்ல முடியுதா இல்லையா அப்படியா சரி பிள்ளைங்க நீ அழுகுற நான் புள்ள வாங்கினா என் முன்னாடி புள்ள பெற்றுறேன் அவன் தேவை பேசுறா ஆமா நான் ஒரு ஆறு குடி வாங்கி வந்தேன் அந்த ஆறு குடி மூணு குடி போடுது என் முன்னாடி வேஸ்ட் போட்டே இருக்கான் என் வேஸ்ட் போட்டே பாரு ஆடே 3 குடி போடுதுனாக்கா நம்ம 3 குடி போட்டோம் என்ன சொல்லிட்டு இவனும் ஒரே பசங்க 3 குடி போட்டான் ஆமா 3 பொண்ணா பிறந்து போச்சுங்க இந்த பொண்ணை வளர்க்கணும் இல்ல வளர்க்கணும் 100 ரூபாய் போய் யாரும் காசு கேட்கற யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த 3 பொண்ணையும் வந்து கட்டி விடுங்க கையில காசு இல்ல காசுல அந்த 3 பொண்ணையும் சுலபமா கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்தா இந்த 3 பொண்ணையும் இல்லங்க இல்லங்க இந்த 3 பொண்ணையும் சுலபமா கட்டி விட்டாங்க எப்படி 3 பொண்ணையும் 18,000 கட்டி விட்டான் 3 பொண்ணையும் 18,000 கட்டி விட்டான் 18,000 இப்போ ஒரு கோடி இங்க வர 1.5 லட்சம் விக்குது 1.5 லட்சம் வெறும் 18,000 3 கோடி கட்டி விட்டான் பெரிய சாமானிய நீங்க எல்லாம் விவரம் வச்சுக்கல செலவு பண்ணீங்க ஓ ஏன் 3 கோடி வச்சிருக்க 18,000 கட்டி விட்டான் 3 கோடி கட்டி விட்டான் ஆமா தேவதான் 18,000 கட்டி விட்டான் யாரால முடியுமா இந்த 3 பொண்ணு எழுதி நான் 18,000 கட்டி விட்டா ஒவ்வொரு பொண்ணுக்கும் 6,000 ரூபாய் டச்சு செல் வாங்கி கொடுத்தா வாசல் தேடி கொடுத்தோம் ஒவ்வொரு பொண்ணுக்கு 6,000 ரூபாய் டச்சு செல் வாங்கி கொடுத்தா ஆமா அது வாக்காமலே அவங்க ஆமா யார் தெரியுமா கதை சொல்றான் பொண்ணு வயசுல இருந்தாவே அதுக்கிட்ட டச் செல் வாங்கி கொடுக்கூடாது இவங்க பொண்ணு ஆசை பண்ணி டச் செல் வாங்கி கொடுறாங்களா இவன் ராவிகளாக உட்காந்து மெத்தில உட்காந்து தடவுவான் ராவணம் தடவி போயிட்டே இருப்பான் ஆனா நானே பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கேள்வி பண்ணா கூட இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க முடியாதுங்க ஒரு மாப்பிள்ளை டாக்டர் ஒரு மாப்பிள்ளை இன்ஜினியர் ஒரு மாப்பிள்ளை ஏரியாப்படம் மேல ஹெலிகாப்டர் ஓட்டுறாரு அவர் ஓட்டுறாரு இதுல எங்க 3 மருமகன் எங்க பெரிய மகன் மருமகன் தான் ரொம்ப பிடிக்கும் ஓ எங்க பெரிய மருமகன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ அவங்க அம்மாவாசை கொடுக்க மாட்டான் என் கொண்டாடி போட்டி போட்டாங்க சரி அம்மா பாருங்க
புரிகிற மன்னருக்கு மனவழைப்பை பெற்று என்பதுதான் மனோர்மணி மனோர்மணி என்று தினம் திறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். இருந்தாலும் சுவாமியை பார்க்க வேண்டும், அருகில் உள்ள காவலனை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். பூம் பிள்ளை நடராஜனி சிதம்பர வாசனி சிவகாமி சனிவா நடனத்தை காணவி ஓடி வந்த இத்தனி தலம்பிராரும் நீதா. சரி சரி, இது என்ன ஆடு? இது என்ன ஆடு? இதான் நைட்டி. இதுக்கு நைட்ல தான் டியூட்டி. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நைட்டி பார்க்காத பொண்டாட்டி நீதாம்மா. என்ன இருக்கிற பொண்டாட்டி பூரா ஊர்ல வெறும் நைட்டி தான் மாட்டிக்கிறாங்க. என்ன சொல்ற? என்னப்பா எல்லாம் நைட்டி தான். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, கேட்டேன். பார்த்தே இல்லையா? ஆனா நீ வேற கந்துருமா. ஏமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஏண்டா கல்யாணம் சந்தோஷமான விஷயம் தானே? ஏன் அதை சோகமா சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுமா. அந்த குழப்ப கட்ட ரெண்டு பேரும் சேர்ந்தா கல்யாணம் நடத்துவோம். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பொண்டாட்டி கல்யாணம் நடத்துவோம். கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் பண்ணா மாயாவுக்கு விருது போகணும் இல்ல? பின்ன புது மாப்பிள்ளை விருந்துக்கு அழைச்சிட்டு இருக்காங்க. விருது போகணும். நானும் போறேன், என் பொண்டாட்டி கூட வரேன்.
அப்படி எனக்கு மரியாதை இல்ல வரணும் விருந்துக்கு. ஏடா 2 பேர் தானே போவாங்க விருந்துக்கு தனித்தனியா கூட்டு போவாங்க விருந்துக்கு போகணுமா? எனக்கு எத்தனை மாமனார் தெரியுமா? எத்தனை மாமனாரு 16 மாமனார். ஏடா குடுத்து வச்சுடா நீ எங்க மாமியார் அவங்க அப்பா அவங்க அம்மா ஆக்க வேலையும் ஏய் கேட்டா நிறைய இருக்கிறாங்க. ஏய் 16 மாமனார் ஊட்டி சாப்பிட்டேன். எனக்கு கொழுப்பு நின்றுது. ஐயோ அப்புறம் தினமும் கோழி கறி ஆட்டு கறி அந்த கறி இந்த கறி இந்த மாப்பிள்ளை விருந்துக்கு வந்திருக்காரு அதனால நல்ல முறையில எல்லாம் செஞ்சிருப்பாங்க எனக்கு கொழுப்பு நின்றுச்சா? சரி வீட்டுல இருக்கக்கூடாது. சரி சொல்லிட்டு நேரா கிளம்பிட்டேன். எங்க சந்திக்கிட்டான். எதுக்கு கூட்டியா போய் சந்திக்க சந்தியை சுத்தி பார்க்கலாம் வரலான்னு அதனால சுத்தி வரலான்னு சொல்லிட்டு போன பாரு. நான் முன்ன போறேன். எங்க மாமனார் என் பின்னாலே வராரு. ஓ மாப்பிள்ளை எங்க போறான்னு பார்த்துட்டு வராரு என் மாமனார் பின்னாலே வராரு. ஏன் வச்சுக்கிறாரு எங்க மாமனார்? காசு நிறைய வச்சுட்டு போரு கணக்கு வாங்கி தருவாரு சொல்லி என் மாமனார் வராரு. என்னடியே வராரு என் மாமனாரை பார்த்து நான் நினைச்சு போறேன். ஓ மாமனார் நிறைய காசு வச்சுட்டு போரு நான் சந்தைக்கு போறேன் கணக்கு வாங்கி தருவான்னு சொல்லி நான் நினைச்சு போறேன். மூ தெம்பளை அவர் வராரு அவர் தெம்பளை நீ போற 2 பேரும் காசுல சந்தைக்கு போனா சந்தைக்கு போய் சுத்தி பார்த்தோங்க. நாளைக்கு 2 பஸ் எடுத்துச்சு. ஐயோ ஆமா ஓட்டுகளை சாப்பிட போனோம். சாப்பிட போகும்போது கேட்கற மாமா காசு எவ்வளவு வச்சுக்கிறீங்க? உங்க மாமனார கேட்கிற அவர் என்ன சொன்னாரு? வருமானம் நீ காசு எடுத்து நான் வந்துட்டேன். நீ காசு எடுத்து நான் வந்துட்டேன் மாமா. நீ அவர்கிட்ட சொல்ற 2 பேருமே காசு இல்லாத போய் சந்தைக்கு போயிட்டு இருந்தேன். பஸ் எடுத்துச்சு. சரி சாட்டா மாதிரி காட்டுறீங்க. வெத்தலை வாட்டு போட்டாதான் சாட்ட மாதிரி காட்டுறது. சரி சொல்லிட்டு ஓட்டமா ஓடணும். 1 ரூபா வச்சிருந்தேன். 4 நாள் வெத்தலை 4 நாள் காப்பி வாங்கிட்ட ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிக்கணும். 4 நாள் வெத்தலை 4 நாள் பாக்கு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பரவாயில்ல. இத வந்து பிளேன் வந்து கீழ வச்சு கீசி போடுற வெத்தலையா நாக்கு செவவே இல்ல. செவலையா? எங்க மாமனார் சொன்னாரு மரிமான மீந்து போன சுண்ணாம்பையும் சுவாந்த கொண்டாட்டியும் விடக்கூடாது. உங்க மாமனார் சொல்றாரு கேட்டுங்க. இந்த பாக்கெட் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பையும் பேர் பார்த்து பிரிச்சு ஆளுக்கு பாதி போடுற மாதிரி நாக்கு செவல நாக்கு வந்து கீழே தொங்குது. வெந்து போகாது சுண்ணாம்பு போட்டாக்கா. நாங்க 2 பேரும் நாக்கு போட்டு நிக்கிறோம். அந்த வழியா ஒரு நாய் நாக்கு போட்டு ஓடியாச்சு. என் மாமனார் சொல்றாரு மரிமான நம்ம எந்த கடையில ரத்த போகலாமோ அந்த கடையில வாங்கிட்டு இருந்த நாய் இது மூலிகை தேடி ஓடுது. இது பின்னாடி போனா மூலிகை சாப்பிடலாம். உங்க மாமனார் சொல்றாரு பாரு இவரு பேச கேட்டு நாய் ஓடுது நாய்க்கு நான் ஓடுறேன். என் மேல எங்க மாமனார் ஓடியாது. அங்க பாரு ஒருத்தவன் மரண பயிற்சி வந்து 3 ஏக்கரை கையில் வச்சுக்கிறான். இது ஓட்டமா ஓடிச்ச நாய் முறைப்பட்டை கழிச்சுது. அது நாக்கு உள்ள இழுத்துச்சு. 2வது பட்டை நான் கழிச்சு என் நாக்கு உள்ள இழுத்துச்சு. 3வது பட்டை மாமனார் கழிச்சது அவர் நாக்கு உள்ள இழுத்துச்சு. நான் இங்கே சொல்றேன் மாமா நம்ம பிய சொன்னோம் வாயை தொடச்சோமோ இந்த கதை இதோட கூட்டம். உங்க மாமனார் என்ன சொல்ற? கூட போய் சொன்னா பொண்ணு தொடர்படைய அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன். நான் வீட்டுக்கு வந்தா என் முன்னாடி புது கொண்டாடிச்சா. ஆமா வாசலே உட்காந்துக்கிறான். ஓ தந்தைக்கு போட நம்ம கணவர் என்ன வாங்கி வராது கொண்டு வராது பாக்குறா. இவன் உடனே பாரு அங்க வாங்க மாமா சந்தைக்கு போய் என்ன வாங்கலாம்னு கேட்டான். ஓ பொண்டாட்டி கேட்காது என்ன சொன்ன? அடியாடி அவன் நானே ரோல் போட்டுருவாங்க. இன்னைக்கு காசுல வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என் முன்னாடி கேட்கறா ஏதாச்சுமா என்னன்னு இன்னும் பீச்சுல குத்தி ஒன்று போகுதா அவளுக்கு எப்படியா தெரியாது? அவ கேட்கறா யாண்டி நான் மட்டும் சொன்னோம் மக்களும் நாட்டி சேர்ந்து சொன்னாங்க. நீ அவங்க அப்பாவை சொல்லிட்ட. ஆனா ஒண்ணு பாருமா இந்த மராட்ட படி சொன்னவன் வெள்ளங்க சீத்துன்னு காய போடுறான். ஆமாமா நீ சொன்ன கல்யாணம் என்ன அழகு எங்கா பிறந்தாடி வரும் பின்னாடிதான் பூ சொல்லுவாங்க. என்ன இது போடலாம் ஒரு முறம் பூ 50 ரூபாய் விற்குது. அந்த 50 ரூபாய் கொடுத்து பின்னாடி கண்ண பசங்க வாங்கி கொடுவாங்க. அதனால முன்ன வச்சோம்னா நம்மளே ஆட்டிக்கிறோம் நம்மளே அசைக்கிறோம் போனா போவும் வாங்க நல்லா அறிவிடா. ஏடா இது எந்த நாடு தெரியுமா? இதுதான் மகேந்திராபுரி என்று அழைப்பார்கள். ஏடா அழகு இருந்தாலும் ஒரு வீட்டுல எழுதுதாடா அழகு. எளிய பூனைங்க தான் நல்லா இருக்கும். அட பாவி 1000 கோடி திரும்ப இருந்தாலும் 12 குழந்தை இல்லாத பாவி ஆகிட்டா காவலா. இல்லையா இல்லடா இல்லையா இல்லடா காவலா சுத்தமா இல்ல புள்ள இல்லடா இல்லடா சுத்தமாரோ இல்லன்னு கேக்குறா. உங்களுக்கு புள்ள என்ன தெரியல? தெரியும். நான் வெளியூர்ல புட்டா அதனால நான் இங்க வரேன். ஏன் சொன்னா வழியில போறேன். என்ன வயசு சொல்லுவேன்? சரி நான் தென்கவா முருகன் சுத்தனியா எல்லா கோவிலும் போயிட்டு புகாத கோவில் இல்ல உள்வாத குட்டை இல்ல போய் சுத்தனியா புகாத மரபு இல்லடா போட்ட சுத்தனியா எல்லாத்துமே சுத்தி
சுத்திங்க. கோயில சுத்தினாலும் புள்ள போடாது, குளத்தை சுத்தினாலும் புள்ள போடாது. அப்ப என்ன பண்ணணும்? தென்கால அறியாத பசங்க ஒரு 10 பசங்க கூட சுத்து பட்டினு போடணும். ஒருத்தன் ஒருத்தனுக்கு முருகனுக்கு கூட போடணும். அவன் எது பார்த்துக்கலாம் புள்ளையில நீ புள்ளையில என் முன்னாடி 5 வருஷத்துல 6 குளம் கட்டி வச்சுக்கிறான். ஏண்டா 5 வருஷத்துல எப்படி 6 குளம் பேச முடியுமா? சத்தியமா பெற்று வச்சுக்கிறாமா? எப்படியா அது? சரி, ஒரு புள்ள பிறகு எத்தனை மாசம்? ஏண்டா 10 மாதம்டா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 5 புள்ள பிறகு எத்தனை மாசம்? 5 புள்ள பிறகு 5 குளம் பேசுவா. 5 குளம் பேச வந்து 50 மாசம். 50 மாசம். மீதி 2 மாசம் போறது இல்ல. அந்த 1 வருஷம் ஒரு புள்ள இடவெளியே கிடையாது. ஓட்ட ரயில் ஓட்டினே இருக்கு. ஏண்டா கவலா பஞ்சத்தில்லா குறையா மனமதி மாடலானி வந்திரானி நதினி பஞ்சத்தில்லா குறையா மனமதி இல்ல குறையா பெருமாளியாரே நாடா நடந்து போனாக்கா அதோ வர மங்கள பெற்ற மகராஜனை சொல்றாங்க. அதோ வர மலடி அவன் முகத்துல பிடிக்க கூடாது. பிள்ளை இல்லாதவன் ஒரு மலடி நாட்டு வரல 7 மாதம் பேசுறாடா தெரியுமா? ஒன்னேதான் மாசமா ஒரு புள்ள கட்ட வலிக்கிறது இல்ல. உன் ஆங்கில தூங்க யாரு நீ ஏண்டா நான் அவருக்கு குழந்தையாகும். எனக்கு அவருக்கு குழந்தையாகும். நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம்டா. அப்படியா? சரி சரி முட்டுக்கிற பாருடைய சரி எப்படி ஆகட்டும். சுவாமி சுவாமி ஊராலயமாகும் மலைமலர்
எல்லாரும் வாழ வேண்டும் என்று தெரியா அந்த வந்து செந்தாமரை உற்பத்தி போலே உங்களுடைய முகம் இருக்கிறது எனக்கு இருக்கும். ஆசை கேட்டவாட்டி அது எங்க போறீங்க சுவாமி சொல்லட்டுமா? அக்கா அந்த கூவிர குயில சீவன பாத்தி படிக்கிறா நீயும் பதில் சொல்ல மாமா மயங்கிடலாமா நாட மாமா மயங்கிடலாம்.
ஆசை